நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே தீமைகளை அகற்றி விட்டீரே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குறதுனால தேவநாமம் மகிமைப்படுகிறது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை அநேகருக்கு அறிமுகம் செய்யுங்க. அநேகர் இந்த செய்தியை கேட்டு அவர்கள் ஆஸ்வதிக்கப்பட நீங்கள் உற்சாகப்படுத்தும்படி இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அன்போடு கூட கேட்கிறேன். கர்த்தர் நல்லவர். கடந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தர்களை நம்புகிறேன். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் வல்லவர். இன்றைக்கு கூட ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படி ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். ஆண்டவர் நல்லவர். இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறதான தலைப்பு உன்னை சிநேகித்தேன் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழ் ஆண்டோடைய வார்த்தையை நாம் சிந்திக்க போகிறோம். இந்த அருமையான வேத பகுதியில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நானும் உன்னை சிநேகித்தேன், நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் உங்களை என்னையும் சிநேகிக்க 1000 பேர், லட்சம் பேர், கோடி பேர் இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்தில் நேசிக்கப்படுகிற எல்லா நேசத்தை விட உங்களை என்னை உண்டாக்கினவருடைய நேசம் விலையேறப்பட்டது. ஆமேன். ஆமாம், அது வித்தியாசமானது, புரிந்து கொள்ளவே முடியாது. இந்த உலகத்தில் சிலர் சொல்லுவாங்க, என்னை ரொம்ப நேசிக்கிறவங்க இருக்கிறாங்க, என்னை ரொம்ப அன்பு கூறுறவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் சொல்ல முடியுமான்னு சொன்னால் நிச்சயமாக முடியாது. ஒரு காலகட்டத்தில், ஒரு சூழ்நிலையில், ஒரு தேவையின் மத்தியில் அந்த சிநேகம் மாறி போகும், மறைந்து போகும், இல்லாமல் போகும். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு பேசுகிறார், உன்னை சிநேகித்தேன் அப்படிங்கிற வார்த்தையின் மூலம் உங்களோடு கூட கர்த்தர் என்னோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நான் உன்னை சிநேகித்தேன் என்ற இந்த வார்த்தையானது உலகத்தில் மனிதர்கள் சொல்லுகிறது போல சொல்லுகிற ஒரு வார்த்தை அல்ல, அதை காட்டிலும் விலையேறப்பட்டது. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? சிலர் சொல்கிறீங்க, இந்த உலகத்தில் உள்ள அன்பெல்லாம் பார்த்து வாழ்க்கையே வெறுத்து போச்சு பாஸ்டர். தாய் பாசம், தாயினுடைய சிநேகம், தகப்பனுடைய சிநேகம், நண்பனுடைய சிநேகம், உறவுகளின் சிநேகம், வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற சிநேகம், இது எல்லாத்தையும் பார்த்துட்டோம். எல்லாத்துலேயுமே அதில் சுயநலம் இருக்குது பாஸ்டர். உலகத்தில் இருக்கிற மனிதனுடைய சிநேகம் எல்லாமே அப்படி தான். இன்றைக்கி ஆண்டவர் உங்களோடு பேசுகிறாரு. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, நான் உன்னை சிநேகித்தேன் என்று ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். சிநேகித்தேன் என்று சொன்னால் ஏற்கனவே உங்கள் மேலே ஆண்டவர் அன்பு வச்சிருக்கிறார், உங்கள் மேலே அன்புள்ளவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை பேசுகிற இந்த வேளையில் உங்கள் மேலே அன்புள்ளவராக இருக்கிறார், உங்களை சிநேகிக்கிறவராக இருக்கிறார், உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த உலகத்தில் நேசிக்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் இந்த உலகத்தில் வேறு எதையுமே நம்ம சொல்ல முடியாது. ஆகவே தான் ஒரு மனிதனுக்கு ஒரு சுவிசேஷத்தை சொல்லும்போது அன்பாக ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறது வழக்கம். இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை சிநேகிக்கிறார் அப்படிங்கிற வார்த்தையை எல்லாரும் உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தை. அது பொய்யான வார்த்தை அல்ல, 100க்கு 100 உண்மையான வார்த்தை. அவர் நம்மளை சிநேகித்தபடினால தான் அவர் தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். அவர் உங்களை என்னை சிநேகித்தபடினால தான் தன்னுடைய ரத்தம் இந்த பூமியில் சிந்தப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார். அவர் உங்களை என்னை சிநேகித்தபடினால தான் சிலுவையின் பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். மனப்பூர்வமாக ஏற்று இந்த பூமியில் நமக்காக தன்னை தத்தமாக ஒப்பு கொடுத்தார், தத்தம் செய்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த உலகத்தில் ஜீவனை கொடுக்கிற அன்பு ரொம்ப குறைவுங்க, ரொம்ப குறைவு. ஆனால் உங்களுக்கு எனக்கு அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார் அல்லவா?
எவ்வளோ பெரிய நேசம், எவ்வளோ பெரிய அன்பு. யோசிங்க, இந்த அருமையான இந்த செய்தி வேளையில் உங்களோடு கர்த்தர் பேசுகிறாரு. உலக பிரகாரமான சிநேகத்தினால பல விதங்களில் நொறுக்கப்பட்டு, பல விதங்களில் சிதைக்கப்பட்டு, கண்ணீரோடும் புலம்பலோடும் இருட்டு அடைக்குள் அடைக்கப்பட்டிருக்கிற வாலிபனே, வாலிப சகோதரி, உன்னை சிநேகித்த ஒரு ஆண்டவர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த சிநேகத்தின் அன்பை நீ புரிந்து கொள். இந்த சிநேகத்தை உன் வாழ்க்கையில் நீ ருசிக்க உன்னை ஒப்புக்கொடு. உலக பிரகாரமான சிநேகத்தினால் உன் வாழ்க்கை தொலைந்து போனது என்று நினைத்து கொண்டு இருக்கிறாயோ, அழிந்து போனது என்று நினைத்து கொண்டு இருக்கிறாயோ, இனி வாழ முடியாது என்று நினைத்து கொண்டு இருக்கிறாயோ, உனக்கு ஒரு வாழ்வை கொடுக்கும்படி இந்த இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நான் உன்னை சிநேகித்தேன் அன்பான மகளே, நான் உன்னை சிநேகித்தேன் அன்பான மகனே. ஆகவே ஆண்டவர் இன்றைக்கும் அந்த சிநேகத்தை மறுபடியும் உங்களுக்குள் புதுப்பிப்பதற்கு, மறுபடியும் உங்களோடு கூட அந்த சிநேகத்தை ஆமேன் ஸ்தோத்திர இணைப்பதற்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தேவநாமம் மகிமைப்படட்டும். மல்கியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மல்கியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே அழகாய் ஒரு வார்த்தை நாம் வாசிக்கிறோம். நான் உங்களை சிநேகித்தேன், நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். நல்லா கவனிங்களேன், கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் உங்களை என்ன செய்தேன், சிநேகித்தேன் அப்படிங்கிறார். ஆனா நம்ம என்ன சொல்றோம், எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ, ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன். யாக்கோபை நான் என்ன செய்தேன், சிநேகித்தேன். நம்ம கேட்குறோம் அநேக நேரத்தில், எப்படி எங்களை சிநேகிக்கிறீங்க ஆண்டவரே, எப்படி எங்கள் மேலே அனுபவிக்கிறீங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் அந்த உலகத்தில் உலக பிரகாரமாக இருக்கிற மனிதர்கள் காட்டுகிறது போலதான அன்பு ஆண்டவர் நம்மகிட்ட காட்டுவாரான்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அதை விட மேலான அன்பை உங்கள் மேலே என் மேலே வச்சிருக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஏசா யாக்கோபு சகோதரன் அல்லவா, ஆகிலும் யாக்கோபை நான் என்ன செய்தேன், சிநேகித்தேன். ஏன்னா யாக்கோபு அப்பாவுக்கு பிரியம் இல்லாதவன். அப்பாவுக்கு யார் மேலே தான் பிரியம்னா ஏசா மேலே தான் பிரியம். ஆனால் தேவன் இந்த யாக்கோபை சிநேகித்தார். இந்த யாக்கோபை சிநேகித்து அவனை கொண்டு ஒரு பெரிய கோத்திரத்தை, ஒரு பெரிய சந்ததியை இந்த பூமியில் கர்த்தர் என்ன செய்தார்னா தோன்ற பண்ணினார். இந்த செய்தியை கேட்குற எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைய, உன் வாழ்க்கையை அழிக்கக்கூடிய உலக சிநேகத்தை கண்டு நீ மனம் நொந்து போக வேண்டாம். உன்னை பெரிய ஜாதியாக்க, உன்னை இந்த பூமியில் பழுகி பெருக பண்ணுவதற்கு, உன் மூலமாக தேவநாமம் மகிமைப்படுவதற்கு ஏற்ற ஒரு பெரிய திட்டத்தை உன் வாழ்க்கையில் வச்சிருக்கிறாரு. உலக சிநேகத்தினால அதை நீ அழித்து கொள்ள வேண்டாம். அது இல்லையே, அது என்னை ஏமாத்திருச்சே, அது என் வாழ்க்கையில் இனி கிடைக்காம போயிருமோ அப்படின்னு உன் மனசுக்குள்ள ரொம்ப வேதனையோடு இருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை சிநேகிக்கிறேன் மகனே. உன்னை கொண்டு பெரிய காரியத்தை நான் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். உன்னை கொண்டு பெரிய காரியத்தை, ஒரு பெரிய திட்டத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுவதற்கு நான் ஆயத்தமுள்ள தேவனாக இருக்கிறேன். நான் யாக்கோவை சிநேகித்தது போல உன்னை நான் சிநேகிக்கிறேன். ஏன்னா யாக்கோபு குறித்து வசனம் சொல்லுது, அவன் எத்தன், ஒரு ஏமாற்றுக்காரன். அவனை ஆண்டவர் சிநேகித்தார். இந்த உலகத்தில் வெறுக்கக்கூடிய அனுபவம் எப்போ வரும்னா, நம்முடைய இருதயத்துக்கு ஏற்றார் போல் நடக்கலைன்னா, ஏற்குமாறாக ஏதாவது செய்கிறாங்கன்னா, தவறாக செய்கிறாங்கன்னா அவங்கள ஏற்றுக்கொள்ள மாட்டோம், சிநேகிக்க மாட்டோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை சிநேகித்தேன். யோசிக்கிறீங்களா? நம்மளை ஆராய்ந்து பார்த்தோம்னா நம்மளை சிநேகிப்பதற்கு இந்த உலகத்தில் ஒருவருமே தகுதியாக இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம மோசமானவங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை சிநேகிக்கிறேன், நான் உன்னை சிநேகிக்கிறேன். ஏன் ஆண்டவர் நம்மளை சிநேகிக்கிறாரு? கர்த்தருடைய வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. ஓசியா புஸ்தகம் அதனுடைய 14ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வீங்கன்னா, ஓசியா 14ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். போதும். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் உங்களை என்னை எப்படி சிநேகிக்கிறாராம்? மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சின்ன டிராபேக்கு கூட கிடையாது. மனப்பூர்வமா, மனம் முகந்து நம்மளை சிநேகிக்கிறார். உலக பிரகாரமாக அப்படி யாரும் சொல்ல முடியுமா? இன்றைக்கி நம்மகிட்ட அவன் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போய் சொல்லுவாங்க, அவன்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு அந்த பக்கம் போய் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை நான் மனப்பூர்வமாக என்ன செய்கிறேன், சிநேகிப்பேன் அப்படிங்கிறார். ஏன் தெரியுமா உங்களை என்னை அவர் சிநேகிக்கிறாரு? நமக்குள்ளே இருக்கிற சீர்கேடை,
அழுக்கான காரியத்தை, அவலட்சணமான காரியத்தை, ஒழுங்கில்லாத காரியத்தை, ஒரு நிரந்தரத்தை உங்களுக்குள்ள எனக்குள்ள ஏற்படுத்துவதற்கு, உங்களுக்கும் அவருக்கும் இருக்கிற உறவுல விரிசலை உண்டாக்கக்கூடிய சீர்கேட்டை உங்களை விட்டு கலைந்து போடுவதற்கு, எடுத்து போடுவதற்கு மனப்பூர்வமாய் சிநேகிக்கிற ஒரு ஆண்டவர் தம்முடைய அன்பை இன்றைக்கு இந்த செய்தியின் வாயிலாக உங்களோடு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உலக பிரகாரமாக இருக்கிற ஏதோ ஒரு காரியத்தினால நீங்கள் சிக்கி மாட்டி சீரழிஞ்சு சின்ன பண்ணாமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சில காரியங்களை கர்த்தர் உங்களை விட்டு தூரப்படுத்தினார். உங்களை விட்டு கர்த்தர் ஒதுக்குனார். உங்களை விட்டு ஆண்டவர் என்ன செய்கிறார்? தள்ளினார். அதை நினச்சி நீங்கள் ரொம்ப வேதனைப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் எந்த காரியத்தில் உலகத்தில் நீங்கள் சந்தோஷப்பட்டீங்களோ அதை விட பல மடங்கு உங்களை சந்தோஷப்படுத்துவதற்கு இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனப்பூர்வமாய் உங்களை சிநேகித்து தம்முடைய அன்பினால் உங்களை நிறைய பண்ணுவதற்கு, தம்முடைய அன்பினால் உங்களை மகிழ பண்ணுவதற்கு அவர் ஆயத்தம் உள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த மனப்பூர்வமாய் சிநேகிக்கிற அந்த அன்பை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. உங்கள் சீர்கேடு மாறும். சீர்கேடோடு நீங்கள் இருந்து இந்த பூமியில் சீவனம் பண்ணிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாட்களில் உங்கள் வாழ்க்கையை ரொம்ப அற்பமாக பார்ப்பாங்க. இந்த உலகத்தில் ரொம்ப அவலட்சணமாக பார்ப்பாங்க. உங்களுடைய மரியாதை எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சீர்கேட்டை நான் குணமாக்குவேன். நீ என்னுடைய பார்வையில் செய்த எத்தனையோ சீர்கேடான காரியங்களை உன்னை விட்டு நான் அகற்றி உன்னை மனப்பூர்வமாய் சிநேகித்து உன்னை நான் என்ன செய்வேன்னு சொன்னால் என்னுடைய பிள்ளை என்று இந்த பூமியில் என்ன செய்வேன்? அறியப்பட வைப்பேன். இளையகுமாரன் சீர்கேடான காரியத்தை செஞ்சவன் தான். ஆனால் அவன் என்னைக்கு தன்னுடைய தவறை உணர்ந்தான் அப்படின்னா எல்லாத்தையும் இழந்த பிறகு தான் உணர்ந்தான். அப்போவும் நினைக்கிறான், இனி நம்மளை நேசிக்க அந்த உலகத்தில் ஒருவருமே இருக்க மாட்டாங்க, ஒரு வேலைக்காரனாக இருப்போம், ஒரு அடிமையாக இருப்போம் அப்படின்னு. ஆனால் அந்த தகப்பனை என்ன பண்ணார்னா மனப்பூர்வமாய் அவனை சிநேகித்தார். மனப்பூர்வமாய் அவனை சிநேகித்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உன் இருதயத்தில் இருக்கிற குறைய, உன் இருதயத்தில் இருக்கிற உணர்வை கர்த்தர் புரிஞ்சிருக்கிறார். உன் இருதயத்தில் நீ நொந்து கொண்டு இருக்கிய இந்த ஆண்டவர் மறுபடியும் என்னை சிநேகிப்பாரா? நான் சீர்கேடான எத்தனை காரியத்தை நான் செஞ்சுருக்கிறேன், ஏன்னா அவர் சிநேகிப்பாரா? ஒரு காலத்தில் என் மேலே அன்பு வச்சிருந்தார், இனி ஆண்டவர் என் மேலே அன்பு வைப்பாரான்னு சொல்லி ஏங்கி அழுது கொண்டிருக்கிற உனக்கு ஒரு வார்த்தை வருகிறது. உன்னை மனப்பூர்வமாக இப்போவும் சிநேகிக்க ஆண்டவர் உன்னோடு கூட பேசிட்டு இருக்கிறாரு. உன் சீர்கேட்ட வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு, அறிக்கையிடு. உன்னை விட்டு ஆண்டவர் நீக்கி போட்டு உன்மேல் ஆண்டவர் மனப்பூர்வமான சிநேகத்தை வெளிப்படுத்தி உன்னை தம்முடைய பிள்ளை என்ற அங்கீகாரத்தை உனக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். சரி, ரெண்டாவது எரேமியா புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். எரேமியா 31ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். நல்ல கவனிங்க. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம் ஆம், அநாதி சிநேகத்தால், ஆம் அநாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் காருண்யத்தால் உன்னை என்ன செய்தேன்? இழுத்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். ரெண்டாவது ஆண்டவர் எப்படி நம்மை சிநேகிக்கிறார்? அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அநாதி சிநேகத்தினால் உன்னை என்ன செய்தேன்? சிநேகித்தேன். அநாதி சிநேகம்னா என்ன அப்படின்னா அதுதான் ஆதி அன்பு. அந்த அன்பு அன்லிமிட்டெட் லவ். அநாதியாய் யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துல அவருடைய அன்பு மாத்திரம் நிலைத்து நிற்கக்கூடியது. உங்களை இந்த உலகம் ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டே இருக்கு. நான் தான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், நான் தான் உன்னை ரொம்ப அன்பு கூறுறேன், நீ எனக்கு தான் நீ எப்பவும் பிரியமாக இருக்கணும் அப்படின்னு இந்த உலகம் ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டே இருக்கு. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசுகிறாரு, நான் உன்னை அநாதி சிநேகத்தினால், ஆதியில் முதலாய் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே உன்மேல் அன்பு வைத்த உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோட பேசிட்டு இருக்கிறேன். நான் தான் உன்னை சிநேகித்தேன். நீ எப்படி இந்த உலகத்தில் நீ மேன்மை உள்ளவனா, பயன்படுகிறவனா, பிரயோஜனமானவனா நீ இருக்கணும் அப்படிங்கிற உன் கருவில் நீ உருவாகிறதுக்கு முன்னக்கூட்டியே நான் உன்னை சிநேகித்த ஆண்டவராக இருக்கிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கை குறித்த ஒரு பெரிய திட்டம் அவருடைய கையில் இருக்கிறது. அது எப்போ இருந்துச்சு? உன்னை சிநேகித்தார். நீ இந்த உலகத்தில் உருவாகும் முன்னே உன்னை சிநேகித்தார் அவர். அதான் அநாதி சிநேகத்தினால் உன்மேல் வைத்த அன்பு. இந்த அன்பை உலகத்தில் எங்கேயா பார்க்க முடியுமா? இந்த அன்பை உலகத்தில் எங்கேயாவது நீங்கள் கண்டிருக்கீங்களா? இல்லை. இந்த உலகம் அன்பு
ஏதாவது நம்மிடத்தில் இருந்தால் நம்மளை சிநேகிக்கும், ஏதாவது நம்மிடத்துலேருந்து பெற்றுக்கொள்ளணும்னா சிநேகிக்கும், ஏதாவது நம் மூலமாக அவர்களுக்கு ஆதாயம் கிடைக்குன்னா சொல்லுவாங்க, உங்கள் மேலே நான் 100க்கு 100 அன்பாக இருக்கிறேன். அது அந்த அந்த இடத்துல வருகிற ஒரு அஃபெக்ஷன், அந்த சிச்சுவேஷனுக்கு வருகிற ஒரு அஃபெக்ஷன் இல்லைங்க. ஆண்டவர் அந்த ஒரு அன்பு, உங்கள் மேலே என் மேலே வந்த அன்பு அநாதி சிநேகத்தின் அன்பு, அஃபெக்ஷன் அல்ல. இட் இஸ் நாட் அஃபெக்ஷன். அவருடைய அன்பு ஒரிஜினல் லவ், ஒரிஜினல் அன்பு. இட் இஸ் த பிகினிங் லவ். முதல் உருவாக்கப்பட்ட முதல் மனிதன் மேல் வைத்த அன்பு, அந்த அன்பு தான் அநாதி சிநேகம். அநாதி சிநேகம். உங்கள் மேலே என் மேலே ஆண்டவர் அப்படி ஒரு அன்பை வச்சிருக்கிறாருங்க. அதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க, அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. இன்றைக்கி உலகத்தில் கடவுளை தேடி ஓடுறாங்க, என் மேலே அன்பு வைக்குமா அப்படின்னு. நம்ம தான் அது மேலே அன்பு வைக்கமே தவிர அது நம்ம மேலே அன்பு வைக்கான்னு சொல்லி இந்த உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியல. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து 100க்கு 100 தைரியமாக நாங்கள் பிரசங்கிக்கிறோம். அவர் உங்கள் மேலே என் மேலே, தாயின் கற்பத்தில் உருவாகும்னே உங்கள் மேலே என் மேலே அவர் அன்பு வைத்தவர். அந்த அன்பு அநாதி அன்பு. யாருமே நம்ம மேலே அன்பு கூற முடியாததுக்கு முன்னக்குட்டி முதலாய் உருவாகின அன்பு. அந்த அன்பு உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் முன்னக்குட்டியே நம்ம மேலே அன்பு கூர்ந்தவர், சிநேகித்த ஆண்டவர் அல்லவா. ஏன் தெரியுமா? வசனம் தெளிவாக சொல்லுது, பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனா என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை என்ன செய்கிறேன்? இழுத்துக்கொள்கிறேன். உங்களை இழுத்துக்கொள்ளணும், அவருடைய அன்புக்குள் உங்களை இழுத்துக்கொள்ளணும். ஏன் உங்களை இழுத்துக்கொள்ளணும்? நீங்கள் அவருடையவனுங்க, நீங்கள் அவருடையவன், அவருக்குரியவர்கள், அவருடைய அன்புக்கு உரியவர்கள். உலகம் இழுத்துக்கொள்வதற்கு ஆண்டவர் விடமாட்டார். உலகம் உங்களை தன்வசப்படுத்திக் கொள்வதற்கு விடமாட்டார். அவருடைய அன்புக்குள் உங்களை மறைத்துக்கொள்ள அவர் விரும்புகிறார். அதை புரிந்துகொள் மகளே, அதை புரிந்துகொள் மகனே. அவருடைய அன்புக்குள் மறைந்து கொள்ள நீங்கள் விரும்புங்க. அந்த அன்பை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கி ஆண்டவர் இந்த சத்தத்தின் மூலம் உங்களோட பேசுகிறார். உன்னை நான் சிநேகித்தேன் ஆண்டவர் எப்படி சொல்ல தெரியுமா? மனப்பூர்வமாக உன்னை சிநேகித்தேன், அநாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகித்தேனே. நீ மறந்து போனாயோ? உன் வாழ்க்கையில் அது மறந்து போனதோ? இன்றைக்கி நான் ஞாபகப்படுத்துகிறேன். இந்த அன்புக்குள்ள வா மகனே, இந்த அன்புக்குள்ள வா மகளே. உனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தின் அனுபவத்தை நான் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன். உலகம் கொடுக்கறதெல்லாம் இல்லை, அதை விட மேலான சந்தோஷம். தாவீது எழுதுகிறார், அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருந்த காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் அப்படிங்கிறார் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை ஒன்றுமே இல்லாமல் போனாலும் அவருடைய அன்பு நம்ம வாழ்க்கையில் இருக்குன்னு நினச்சா எல்லாம் இருக்கிறது போல் ஒரு சந்தோஷம் நமக்கு வருங்க. அந்த அன்பு இருந்தால் போதும். அந்த அன்பு நம்ம வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் குடும்பமாக இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, அந்த அன்பை நீங்கள் ருசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அதை போல் ஒரு சந்தோஷம் வேறு ஒன்றுமே இல்லை. இந்த செய்தியை கேட்குற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த அன்புக்கு உங்களை அர்ப்பணிப்பீங்களா? இந்த அன்புக்குள் வருவதற்கு உங்களை இடம் கொடுப்பீங்களா? உலக அன்பெல்லாம் மாயை, உன்னதருடைய அன்பு மாத்திரம் உண்மை. உணர்ந்து என்னோடு கூட சேர்ந்து உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண உங்களை அன்பாக கேட்குறேன். ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய அன்பு எவ்வளோ விலையேறப்பட்டது. நான் உன்னை சிநேகித்தேன்னு சொல்லி உங்களுடைய பிள்ளைகளோடு பேசியிருக்கீங்க. உலகத்தின் அன்பு இப்படிப்பட்ட ப்ராமிஸ் எல்லாம் சொல்லியும் அது ஒரு நாள் இல்லாமல் போனது. அது நிமித்தம் நொந்து போயிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நீங்கள் மறுபடியும் தேற்றுகிற வார்த்தையை கொண்டு நீங்கள் பேசுகிறீங்க. நான் உன்னை சிநேகித்தேன், இப்போவும் சிநேகிக்கிறேன், இனியும் நான் உன்னை சிநேகிப்பேங்கிற வார்த்தையின் மூலம் உங்களுடைய பிள்ளைகளோடு பேசியிருக்கீங்க. இந்த சிநேகத்தை நம்முடைய பிள்ளைகள் இருதயத்தில் ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளக்கூடிய முழு இருதயத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க. இந்த செய்தியின் மூலம் நம்முடைய பிள்ளைகளோடு பேசின வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அழகுபடுத்தட்டும். அலங்கோலமான உடைய வாழ்க்கை நம்முடைய அன்பினால் அலங்கரிக்கப்படட்டும். 30, 60, 100மான பலனை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெற கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்குமானால் நீங்கள் தொடர்ந்து இந்த செய்தியை பாருங்கள், அநேகருக்கு அறிமுகம் செய்யுங்க, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த செய்தியின் மூலம் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்களானால், சாட்சி உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் அல்லது ஜெபகுறிப்பு இருக்குமானால் ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். தேவனுடைய நாமம் மையப்படட்டும். இன்னும் இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் அதிகமாக அறிந்து கொள்ள விரும்புவீர்களானால் அருகாமலே கருவந்தாவிலே நாங்கள் அல்லேலூயா ஜெப சபை இருக்கிறது. நாங்கள் ஒவ்வொரு வாரமும் கர்த்தரை எங்களை ஆராதிக்கிறோம். எங்களோடு சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம்.
ஒவ்வொரு வாரமும் 2 ஆராதனை, காலையில் 4:30 5:30, அதிகாலையில் அப்புறம் 9:30 12 மணி வரைக்கும் 2வது ஆராதனை நடைபெறுகிறது. எங்களோடு நீங்கள் வந்து ஆராதிக்க விரும்புகிறீர்களானால் எங்களோடு வந்து கர்த்தரை ஆராதிக்க உங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி இந்த ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜாஷுவா டிவியுடைய ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அநேக எல்லைகளை விரிவுபடுத்த, அநேகர் இதன் மூலம் ஆஸ்வதிக்கப்பட உடைய ஜெபம் அதிக அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். காட் பிளஸ் யூ. ஆமென். காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே, கவலைகளை மாற்றினீர்.